கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிச்சயமாய் தருவார். அதை நாம் எதிர்பார்த்து இந்த நாளிலே காத்திருப்போம். இந்த வேளையில் கூட இந்த சாந்தத்தை குறித்து இன்னொரு காரியத்தை, ஆவியின் கனியாகிய அந்த சாந்தத்தை நாம் பார்ப்போம். மீக்னஸ், அதுதான் நமக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியம். இந்த வேளையில் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் 3வது அதிகாரத்தில் மிக அழகாக 1 பேதுரு 3:4 மிக அழகாக சொல்கிறார். நமக்கு தேவையான அலங்காரம் என்று சொல்கிறார். நம்ம இன்றைக்கி நம்மை அலங்கரித்து கொள்கிறோம். வெளிப்புறமான தோற்றத்தில் நம்மை உருமாற்றி கொண்டு அநேக அலங்காரங்களை செதுக்கிறோம். அதை ஆங்கிலத்தில் மேக்கப் என்று சொல்வார்கள். அந்த இருக்கிற உருவத்தை காட்டாதபடிக்கு அதற்கு மெருகூட்டி பவுடர் பூசி பல நகைகளை அலங்காரமாக போட்டுக்கொண்டு நம்ம வெளியில் வருகிறோம். அது ஒரிஜினல் அல்ல. அது ஒரிஜினல் நம்ம தான். ஆனால் இது ஒரு அலங்காரத்தோடு கூட வெளியில் வரக்கூடிய காரியமாக இருக்கிறது. பேதுரு என்ன சொல்கிறார்னு சொன்னால், அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி சாந்தம்தான் ஒரு அலங்காரமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் இருந்தாலும் கூட சாந்தம் என்கிறதான ஒரு குணநலன், ஒரு கனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மேக்கப்பாக இருக்கும், அலங்காரம். அந்த பல வகைகளில் நம்ம நகைகளை போடலாம், நட்டை போடலாம், கலர் பண்ணலாம், என்னென்னா மேக்கப்பெல்லாம் போடலாம். ஆனால் நம்முடைய உள்ளான மனிதனிலே காணப்படக்கூடியதான் இந்த சாந்தம் வெளிப்படும் பொழுது தான் இந்த அலங்காரங்களையெல்லாம் காட்டிலும் அது ஒரு சிறந்த அலங்காரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு அந்த வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். அழியாத அலங்காரமாக இருக்கிறதான அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற ஹிடன் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்புறம் அல்ல, மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். உள்ளான பொதிந்து மறைந்து காணப்படுகிறதான அந்த சாந்தம், அமைதல், இவைகள் உங்களுக்கு ஒரு விசேஷித்த அலங்காரமாய் காணப்பட வேண்டும். அந்த அலங்காரத்தை இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய கரத்தில் பெற்றுக்கொண்டு நம்முடைய முகத்தில் அதை பிரதிபலிப்பாக வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவருக்கு நல்ல ஒரு சாட்சிகளாக இருப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த 1 பேதுரு 3 ஆண்டவரே, இந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அழியாத அலங்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு காலத்திலும் அழியாதையா. இந்த சாந்தத்தை, இந்த மீக்னஸை ஆண்டவரே, அமைதியான சோபத்தை நாங்கள் அணிந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு சாட்சிகளாக இந்த உலகத்திலே உலாவ நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அலங்காரமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.